சாய்ராம். ஓம் சாய்ராம். நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதையுமே சந்தோஷமாக கடந்து பழகு. உன் ஆத்மார்த்தமான அன்பினால் நான் உன்னுடனே இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உனக்கு இன்று சத்தியம். நீ இழந்ததை மீட்டுத் தருவேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். திடீரென்று உனக்கு வசந்த காலம் வரப்போகிறது. இந்த பௌர்ணமி முதல் மகிழ்ச்சியான செய்தி கேட்டு நாளை உன் முகம் பிரகாசமாக திகழப்போகிறது. குழந்தையே, சந்தோஷமாக இன்று இரவை கடந்து வா. நீ செய்வது அனைத்தையும் கணிசமாக நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளையே. என் கண்மணியே, வாழ வேண்டுமே என்று வாழாதே. நன்றாக வாழ வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு வாழ பழகு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ சிகரத்தை எட்டியே பிடித்து விடுவாய். மரத்திற்கு கூட கோடைக்காலம் வசந்த காலம் என்று வைத்திருக்கும் இறைவன் உனக்கு மட்டும் கஷ்டத்தை நிரந்தரமாக வைத்து விடுவான் என்று நம்புகிறாயா? நிச்சயமாக இல்லை என் பிள்ளையே. இன்பம் மட்டுமே எப்பொழுதும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை, துன்பம் மட்டுமே எப்பொழுதும் நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. இரண்டும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. துன்பம் வந்துவிட்டால் ஒரேதடியாக சோர்ந்து போய் உட்கார்ந்திராமல், எனக்கு என் அப்பா இருக்கிறார், என்னை பார்த்து கொள்வார், என் வாழ்வில் வசந்தத்தை வீச செய்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் வசந்தத்தை நான் வீச செய்வேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் இதுவே கடைசி இரவென்று நினைத்து கொண்டே இதை முழுவதுமாக கேள். நாளை உன் வாழ்வும் சேர்ந்தே விடியும். இதை இறுதி வரை நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு ஒரு புரிதலோடு இன்று இரவு உறங்கு. நாளை என்பது வானம் மட்டுமல்ல, உன் வாழ்வும் சேர்ந்தே விடியும். ஆம் குழந்தையே, உன் கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் இன்றே புதைத்து விடு. நாளை விடியும் நாளை புதிய நாளாக துவங்கு. நாளை முதல் உன் வாழ்நாளில் அச்சம், பயம், கோபம் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். உன்னுடைய மனதில் உள்ள அச்சமும் பயமும் தான் உன்னுடைய வாழ்க்கையை பெரும் தடை கற்களாக இருக்கிறது. குழந்தையே, நீ செல்லும் பாதை இருளாக இருந்தால் பயமாக இருக்கிறதே என்று சொல்லிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்காமல், அங்கு ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ண முயற்சி செய்ய வேண்டும். பின் வெளிச்சத்தை தேடி உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. நிச்சயமான உன் கண்களுக்கு வெளிச்சம் பிரகாசமாக, இல்லை மிக பிரகாசமாகவே தெரியும். அதை விடுத்துவிட்டு என்னால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை, பெரும் இருளாக இருக்கிறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் எதுவுமே ஆகாது குழந்தையே. அதைப் போல உன் வாழ்க்கையும் இருளாகத்தான் இருக்கும், நீ செல்லும் வழியும் இருளாகத்தானே இருக்கும். பயத்தை விட்டுவிட்டு கண்களை பிரகாசமாக, மிக பிரகாசமாக திறந்து பார். அங்கும் இங்கும் உன் கண்களை சுழல விட்டுப்பார். எங்கே சிறு துளி வெளிச்சம் தெரிகிறது என்பதை கூர்மையாக கவனி. வெளிச்சம் வரும் வழியை நோக்கி உன்னுடைய பாதையை மாற்றிக்கொள் என் கண்மணி. இனி உன் வாழ்வு வெளிச்சத்தை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கும். பிரச்சனையை கொடுக்க தெரிந்த இறைவன் தீர்வையும் அந்த இடத்தில்தான் வைத்திருப்பார். அதே போல சிக்கல்களை கொடுக்க தெரிந்த கடவுளுக்கு தீர்வும் அங்கே இருக்கும்படி செய்திருப்பார் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பை இறைவன் உன் கையில் கொடுத்திருக்கிறார் குழந்தையே. அதை கண்டுபிடிக்க முடியாமல் நீ திணறிக் கொண்டிருக்கிறாய். தைரியத்தோடு, தன்னம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு தேடு, கண்டுபிடி. கண்டிப்பாக பிரச்சனைகளுக்கான தீர்வு, உன்னுடைய வேதனைகளுக்கான பதில் உன் கண்களுக்கு புலப்படும். நான் உன் அருகிலேயே இருந்து அதை செய்யும் வேலையை செய்து கொண்டே இருப்பேன். குழந்தையே, உன்னை முதலில் ஆழமாக கவனி. உன்னை எந்த விதத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதில் தீர்க்கமான கவனத்தை செலுத்து உன்மேல். ஏனென்றால் உன்னை தவிர எதுவுமே இங்கு உண்மையானது இல்லை என் செல்லமே. நீ இல்லாமல் உண்மை என்ற ஒன்று இங்கு எதுவுமே இல்லை. அதனால் நான் தேடி எடுத்த பொக்கிஷமல்லவா நீ.
நீ புரிந்து கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்வாய். எனவே உன்னை முதலில் தீர்க்கமாக புரிந்து கொள். இறைவன் மனிதர்களுக்கு சோதனை தருவது தன்னைத்தானே புரிந்து கொள்வதற்காகத்தான். அந்த சோதனையை எதிர்கொண்டு தைரியமாக எதிர்கொள். உன்னை பற்றி நீயே மிக தீர்க்கமாக புரிந்து கொள்ளலாம். அதை விடுத்துவிட்டு சோதனை வந்து விட்டதே, என் வாழ்க்கையில் மட்டும் இதுவெல்லாம் நடக்கிறதே, நான் மட்டும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, சாயிநாதர் என் வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறாரே, எனக்கு எந்த தீர்வையும் வழங்காமல் இருக்கிறாரே என்று அனைத்து பிரச்சனைகளையும் என்மேல் சுமத்தி விடுகிறாய். உன்னுடைய சோதனையை எதிர்கொள்ள துணிவில்லாமல் துணிவோடு இரு என் குழந்தையே. உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது? நன்றாக சிந்தனை செய்து பார் என் பிள்ளையே. என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் வெற்றியை அடைய முடியும் என்று நீயே உன்னை நம்பவில்லை என்றால் உன்னால் முடியும், உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் வெற்றியடைய முடியும் என்று எப்படி மற்றவர்கள் உன்னை பார்த்து சொல்வார்கள்? நீ முதலில் சொல், நீ முதலில் தைரியமாக வாழ்ந்து காட்டு. அப்பொழுது அவர்கள் உன்னை நோக்கி சொல்வார்கள், அவர்களைப் போல் வாழ், அவர்களைப் போல் தைரியமாக இருக்க பழகு, அவரைப் போல் நம்பிக்கையோடு இருக்க பழகு, அப்பொழுதுதான் சாதிக்க முடியும் அவரைப் போல என்று மற்றவர்கள் உன்னை கை காட்டி சொல்வார்கள். அதுதான் வெற்றியின் சின்னம். எது வந்தாலும் நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானத்தோடும் செயல்படு. உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவே நிறைவேறும். உன்னுடைய இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமாகவே இருந்தாலும் இதுதான் நிரந்தரம் என்று எண்ணி விடாதே. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். உன்னுடைய கஷ்டங்களும் மாறும், உன்னுடைய துன்பங்களும் மாறும், உன்னுடைய வேதனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயமாக வரும். அதை நான் உனக்கு ஏற்படுத்துவேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் சந்தோஷமாக சுபிக்ஷமாக வாழ்வாய். நம்பிக்கையோடு இந்த இரவை கடந்து வா. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும். ஒளிமயமான வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். ஒளிமயமான மிக பிரகாசமான வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக வழங்குவேன். நமக்கான வேலையை நாம் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். நமக்கு என்று அளிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்வது, நிம்மதியாக வாழ்வது, வெற்றிகரமாக வாழ்வது என்ற சிந்தனை மனதில் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உச்சத்தில் கொண்டு செல்லலாம். அப்படி காலமும் தருணமும் நேரமும் உனக்காக மாறும் பொழுது நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை தந்துதானே ஆக வேண்டும். உனக்கான காலம் வரும் பொழுது, உனக்கான நேரம் வரும் பொழுது உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் உன் கைகளில் நான் கொடுத்துதானே தீர வேண்டும். நீயும் உனக்கான முயற்சியில் இறங்கித்தான் ஆக வேண்டும். நம் வாழ்க்கையில் எந்த தீங்கு வருமோ வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய இந்த பயம்தான் உனக்கான வெற்றியை தருவதற்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பயப்படாதே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். என் சாயிநாதர் என்னை பார்த்து கொள்வார். வெற்றியடைவதற்கான வழியை நிச்சயமாக காட்டுவார். நான் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன் என்ற நேர்மறை சிந்தனை உன் மனதில் உண்டென்றால் போதும். நீ நினைத்ததற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியடைய வைப்பேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் உன்னை வெற்றியடைய செய்வேன். உன் சாயப்பா இருக்க உனக்கு எந்த மனக்கவலையும் வேண்டவே வேண்டாம். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ எதிர்பார்க்காத பல சந்தோஷ தருணங்களை நிச்சயமாக கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். என் பிள்ளையே, எது நடந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே.
எது நடந்தாலும் தைரியமாக அனைத்தையும் நான் வெற்றி கொள்வேன், என்னால் சாதிக்க முடியும் என்ற தீர்க்கமான சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைத்ததை மிக எளிதாக, மிக சுலபமாக சாதித்து காட்டலாம். எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், வெற்றி அடைய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் உங்களுடைய இலக்கை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்கில் நேர்மறை எண்ணங்களும் நம்பிக்கைகளும் சூழ்ந்து இருக்க வேண்டும். என்னுடைய கரங்களை இறுக பற்றிக்கொள். கவனமாகவும் அதீத கவனமாகவும் என் கைகளை பிடித்துக்கொள். யாருமே இல்லை என்ற எண்ணம் மட்டும் உன் மனதில் வரவே கூடாது. அது மிக மிக தவறான எண்ணம், ஆபத்தான எண்ணமும் கூட. உன்னுடைய அனைத்து சுமைகளையும் என்னிடம் இறக்கி வைத்து விட்டாய் அல்லவா? பின் ஏன் இவ்வளவு குழப்பத்தோடு இருக்கிறாய்? உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சுமைகள் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் இருப்பதே இல்லை. நன்றாக சிந்தித்துப் பார். உனக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு அது பெரியதாக தெரியும். மற்றவர்களுக்கு பெரியதாக நினைக்கும் பிரச்சனை உனக்கு கடுகலகாக தெரியும். இது அவரவர் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் அமைந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளை நீ எதிர்த்து நின்றால்தானே அதில் வெற்றி காண முடியும். சோர்ந்து போய்விடாதே என் குழந்தையே. உன் கனவிலும் சரி, நினைவிலும் சரி, என் கைகளை இறுக பற்றி கொண்டிருப்பது போல உன் கற்பனையை வளர்த்துக்கொள். உன் மனதிற்குள் ஒரு புது தெம்பு இருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இருந்து பார். உனக்கு வரும் தடைகளையும் கெடுதல்களையும் நான் தவிர்த்து விடுவேன். நீ செல்லும் பாதையில் மோசமான மனிதர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீ செல்லும் பாதையில் பல தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து நீ பயந்து அஞ்சி ஒரே இடத்தில் நின்றுவிட்டால் உன் பயணத்தை யார்தான் தொடர்வது? உன்னுடைய இலக்கை யார்தான் அடைவது? வெற்றி என்னும் மகுடத்தை யார்தான் சூடுவது பிள்ளையே? அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் வந்து கொடுப்பேன். உன்னுடைய மனதால் என் சாயப்பா என்னோடு வருகிறார், நான் அவர் கைகளை இறுக பற்றி கொண்டிருக்கிறேன், என்னப்பா என்னோடு வரும்போது எந்த தடைகள் வந்தாலும், என்னதான் தடைகள் வந்தாலும் நான் அதை வீறு நடை கொண்டு வெற்றி மகுடம் சூடுவேன் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே உச்சரித்து கொண்டே பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டே இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத ராஜ யோகத்தை உன் வாழ்வில் நான் உனக்காகவே பரிசாகவே அளிப்பேன். இதே நம்பிக்கையோடு சென்று கொண்டே இரு. பிறகு பார், இதுவரை உன் கண்களில் பார்த்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகிவிடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை நீயே உற்று நோக்க கற்றுக்கொண்டால் போதும், வாழ்வே உனக்கு வண்ணமயமாக மாறும். சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால் பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய். மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு. பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட
என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக் கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை உன்னைப் போல் நினைத்து கொள்ளாதே. எல்லோரும் உன்னைப் போல் மிக நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உன்னைப் போல் மற்றவர்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருப்பார்கள். அனைவரையும் பார்த்து பின் அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொள். உன் அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன் பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கையே வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அப்பொழுது முடிவெடு. அவர்கள் முன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முடிவை எடு. அப்பொழுது உன்னை அவமானப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்ப்பர், திரும்பி பார்ப்பர். நீ வாழ்க்கையில் ஏறிய உச்சத்தை பார்த்து. எப்பொழுதுமே சந்தேகத்தை உன் மனதிலிருந்து எரித்துவிடு. நம்பிக்கையை உன் மனதில் முழுவதுமாக விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாகவே உன் மனதில் மலர்ந்துவிடும். நம்பிக்கை மனதில் வந்துவிட்டாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே நிலைத்திருக்கும் உன் மனதிலும் உன் வாழ்விலும். உனக்கு ஏதாவது கிடைத்தால் அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். கிடைக்காததை நினைத்து ஏங்காதே. உனக்கு எது கிடைக்கவில்லையோ அதை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்காமல் கிடைக்காததை நினைத்து ரசிக்க கற்றுக்கொள். அப்பொழுது அது தானாகவே உன்னிடம் வந்து சேரும். உன் மனம் மீண்டும் மீண்டும் எதை எண்ணுகிறதோ, எதை பார்க்கிறதோ, எதை நினைத்து கொண்டே இருக்கிறதோ அது மாதிரியே உன் வாழ்க்கையும் மாறிவிடும். நம்பிக்கைதான் வாழ்க்கை, உன் எண்ணம்தான் வாழ்க்கை. அதுபோல உனக்கு கிடைக்காததை பற்றியே நீ ரசித்து கொண்டிருந்தால், அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தால் உன் மனமும் அதிலேயே லயித்துவிடும். பின் உன் எண்ணம் போல் எல்லாமே உனக்கு வரும், சாதகமாக சந்தோஷமாக. அப்படி இருந்தால் உன் வாழ்க்கை போராட்டமில்லாத வாழ்க்கையாக மாறும். எப்பொழுதுமே உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே போராடு. அப்பொழுதுதான் வாழ்க்கை உனது வசமாகும். விதி உன்னுடைய 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும். என் அன்பு பிரியமே, துன்பம் உன்னை சூழ்ந்தாலும் மேகம் கலைந்த வானமாய் எப்பொழுதும் தெளிவாகவே இரு. தெளிவான மனதோடே இரு. நீ தெளிவாக இருந்தால் அடுத்து என்ன செய்யலாம் என்ற நினைப்பு உன் மனதில் எண்ணிக்கொண்டே இருக்கும், எழுந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் மிக சுலபமாக அந்த துன்பத்திலிருந்து மீண்டு விடலாம். சத்தியமாக. முட்கள் பாதையில் சென்றால் முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள். உனக்கு அப்பொழுது அதன் தரும் வழிகளும் பழகி போகும். எப்பொழுதுமே உன்னை நீயே ஏளனமாக நினைத்து கொள்ளாதே. அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு எப்பொழுதும் பார்த்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உலகத்தில் உன்னை விட மிக உயர்ந்தவர், திறமைசாலி யாருமே இல்லை. நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ அதிர்ஷ்டசாலியே, பாக்கியசாலியே. வேதனைகளை நீ ஜெயித்து விட்டால் அதுவே உனக்கு மிக பெரிய சாதனையாகத்தான் இருக்கும். உன்னால் முடியும் என்று எப்பொழுதும் நம்பு. என்னால் முடியும் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. முடியும் முடியும் என்று நீ நினைத்தாலே போதும். முயற்சி அனைத்திலும் உனக்கு வெற்றியே, ஜெயமே, சாதகமே. ஒரு தோல்வி வந்துவிட்டால் முடங்கி விடாதே. தொடர்ந்து முயன்று கொண்டே இரு. வெற்றியை உனதாக்கிக் கொள்ளலாம். உன் கடினமான காத்திருப்புக்கு இதோ நீ விரும்பிய பரிசு. சந்தோஷமாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்வில் உன்னுடைய ஆட்சியே. உன் வாழ்வில் இனிமேல் உனக்கு நடக்கவிருக்கும் மாற்றங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் ஏராளமாகவே இருக்கிறது. எனவே பயப்படாதே. உன் ஆட்சி ஆரம்பமாகப் போகிறது உன் வாழ்வில். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை மகிழ்ந்து அண்ணாந்து ஆச்சரியத்தோடு பார்க்கும் நிலைமை உன் வாழ்வில் வரும். அதை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் நடக்கும் உன் வாழ்வில்.
இப்பொழுது உன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள். பின் நீ எதிர்பாராத நேரத்தில் நீ எதிர்பாராத எல்லாமே உன் வாழ்வில் நிகழும். மிக ஆனந்தமாக, சந்தோஷமாக. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு நல்ல மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நிகழும். அதை உன் சாயப்பா நிகழ்த்தி வைப்பேன். சர்வ நிச்சயமாக நிகழ்த்தி வைப்பேன். என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே என் குழந்தையே. ஒரு நொடி போதும் உன் வாழ்வில் அனைத்தையும் மாற்ற. நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு நான் கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன் குழந்தையே. சந்தோஷமாக இரு. எப்பொழுதுமே உன்னால் முடியும் என்று நம்பு. உன்னால் மட்டுமே முடியும் என்று நம்பு. நீ முயற்சிக்கும் அனைத்து செயல்களிலும் உனக்கு எப்பொழுதும் வெற்றி உன்னை சூழ்ந்து இருக்கும். எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்காமல் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்து வெற்றிக்கான பயிற்சியாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும், உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருந்து எப்படி முன்னேற வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சிந்தித்து சிந்தித்து செயல்படு. கண்மணியே, உன்னுடைய சோம்பேறித்தனத்தையும் எதிலையுமே அலட்சிய போக்கோடு இருக்கும் உன் மனதையும் பக்குவமே படாமல் இருக்கும் உனது அறிவையும் முதலில் நீ சரி செய்து கொள்ள வேண்டும். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உனக்காகவே வர காத்து கொண்டு இருக்காது. நீதான் அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டும். உன் தேடலில் முழு முயற்சியோடு நீ தொடங்க ஆரம்பி. உனக்கான வழி, நல்ல வழி உன் கண்களுக்கு தெரியும்படி உன் சாயிநாதர் என்னுடைய ஆசிர்வாதத்தை எப்பொழுதும் வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்ல நல்ல மாறுதல்களாகவே நடக்கும். இதுநாள் வரை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் உன் சாயி தேவா. நான் என்னதான் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்தும் வழியை உனக்கு கூறினாலும், வாய்ப்பை வழங்கினாலும், சந்தர்ப்பத்தை உன கைகளில் வந்து கொடுத்தாலும், அந்த இடத்தில் அந்த வழியில் நீதான் உன் பாதங்களை பதித்து நடக்க வேண்டும். மற்றவர்கள் யாராவது வரவேண்டும், நம் கையை பிடித்து அந்த வழியில் நடத்தி செல்ல வேண்டும், நம்மை வழி நடத்த வேண்டும் என்று நினைப்பதை அடியோடு மறந்துவிடு குழந்தையே. வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் வரும்பொழுது அதை பக்குவமாக, நம்பிக்கையாக, தைரியமாக எதிர்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் வெற்றிகரமாக நீ எட்டி பிடிக்க முடியும். வாய்ப்புகள் நமக்காகவே வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்த யாராவது உதவுவார்கள் என்று நினைத்து நினைத்து சிந்தித்து சிந்தித்தே உன் வாழ்க்கையை அதிலேயே தொலைத்து விடாதே. வாய்ப்பை நீயே உருவாக்கு. முதலில் உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும், அதில் எப்படி தன்னம்பிக்கையாக நீ நடக்க வேண்டும் என்பதெல்லாம் உன் மனதிற்கு புலப்படும். பின்புதான் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்படி தேடலை நீ ஆரம்பித்தாலே உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே. எதற்குமே வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஆகவே என் குழந்தையே, உனக்கான தேடலை துவங்கு. உன் சந்தர்ப்பங்களெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும்படி நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கை பிரகாசிக்க போகும் அந்த நாட்களை, அந்த நாளை, அந்த நொடியை காணவே நானும் உன்னோடு சேர்ந்து காத்து கொண்டிருக்கிறேன். உன் கண்களில் வரும் ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் அப்பொழுதும் உன் சாயிநாதர் வருவேன் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நீ ஆசைப்பட்ட விஷயமும் நீ எதிர்பார்த்த விடியலும் உனக்காகவே கூடி வந்துவிட்டது. நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. இத்தனை நாட்களாக என்னிடம் வைத்த அனைத்து வேண்டுதல்களையும் ஒவ்வொன்றாக என் செல்லமான கண்மணிக்காக நான் நிகழ்த்தி கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய காலமும் அனைத்து காட்சிகளும் மாறப்போகிறது. உன் கண்களால் உன்னாலேயே நம்ப முடியாத அளவிற்கு பல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. இனி எல்லாமே அனைத்துமே உனக்கு சுகமாகவும் சுபமாகவும் அமையப் போகிறது. ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியம் அனைத்தும் இனி நிறைவேறும்.
நீயே எதிர்பாராத அந்த அதிசயம் உன் வாழ்வில் நிகழும். எல்லா நல்ல விஷயங்களும் கைகூடி உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. தைரியமாக இரு. அனைத்தும் உனக்கு சாதகமாகவே முடியப் போகிறது. சாதுரியமாக உன் வாழ்க்கையை வெற்றி அடைவதற்கான பாதையில் நான் கொண்டு சென்று விட்டேன். நீ அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வெற்றி என்னும் கொடியை நிச்சயமாக பற்றுவாய். பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது என்பதை நீ பார்க்கத்தான் போகிறாய்.